ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து சென்னையில் கார்கில் நகர் அப்படின்ற ஏரியாவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இடம். ரொம்ப நாளாக இதை கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய கனவு. ஆனால் இது வந்து நம்ம வீடு இல்லை, என்னோட வீடு இல்லை. ஹோம் டூர்னோடனே என்னோட வீடு நினச்சிக்காதீங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் காட்டுறேன். இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இந்த வீடு வந்து ரொம்ப ஹை லுக்கும் இல்லாமல் லோ இல்லாமல் ஒரு கிளாஸியாக நார்மலாக நாங்கள் வந்து கட்டிருக்கோம். ஸோ அதுதான் நீங்கள் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடக்கு பார்த்து வாசப்படி அந்த மாதிரி ஒரு இது தான் கட்டியிருக்கோம். இப்போ வந்து உள்ள என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஸ்டெப் இருக்கும். ஓகேவா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா காமனா ஒரு ஒரு பாத்ரூம் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் தான். வாஷிங் மிஷினு எல்லாமே இங்கே வைக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் ரெடி பண்ணி இங்கே இதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 அடி 6 அடி வந்து நம்ம ஹைட் வந்து ரோட்டோட ஹைட் ஃப்ரீ கட்டிருக்கோம். போர்த்திங்களுக்கும் வீட்டுக்கும் வந்து 2 ஸ்டெப் வச்சு தான் நம்ம வந்து கட்டியிருக்கோம். இதுதான் வந்து மெயின் வாசப்படி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கசகசம் இல்லாமல் அது ஒரு சிம்பிளாக ஒரு லுக்கு வந்து நார்மல் லுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹாலு. எல்லாமே வந்து கலர் ஷேடிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இல்லாமல் அப்படியே வந்து மைல்டான கலர் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வந்து அடிச்சுருக்கோம். சாம்பிள் தான் வந்து லைட் கலர் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு கோடு வந்து ஃபினிஷிங் பண்ணோம். ஏன்னா வீடு கொடுத்தோம், இன்னைக்கு தான் வந்து வீடு வந்து கொடுத்து போயிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இன்னொரு கோடு வந்து அடித்து தான் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்லாம் வந்து பெண்டிங் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் எதுவும் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பெட்ரூம். ஒரு ஹாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ்னா எல்லாருக்கும் சில சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும், வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சூரிய ஒளி ப்ளஸ் வந்து வெளிச்சம் வந்து வீட்டில் வந்து படுற மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, காற்றும் வந்து ஈஸியாக உள்ளே வந்துட்டு வெளியேற மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து பைப் லைன் எல்லாமே இந்த ஓடிஎஸ் மூலியமாக தான் வந்து பண்ணுற மாதிரி சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் வீட்டுக்கே வந்து ஒரு அளவுக்கு ஒரு லோன் எலிஜிபிலிட்டிலாம் வந்து தருவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு கபோர்டு அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை வந்து சிம்பிளாக அப்படியே மினிமம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். இதான் வந்து பூஜை ரூமு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து செட் பண்ணியிருக்கோம். காமனாக பாத்ரூம் வந்து இன்னொன்று வந்து 4 கீழே படிக்கு கீழே நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன். நம்ம வந்து எல்லாமே ஹாலில் சாப்பிட்டு எல்லாமே கை கழுவு எல்லாமே இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸியாக அப்படியே மைல்டாக தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது, அடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்னஸாக இருக்குது. என்ன மெயினான ஒரு விஷயம்னா, ஒரு ரூம் தவிர எல்லா ரூமுக்குமே ஜன்னல் வச்சிருக்கோம் நாங்கள். இதுதான் இங்கே சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலே இருக்காது, வெளிச்சமும் இருக்காது. இது கம்பல்சரி எல்லாத்துக்குமே. ஹாலில் ஒரு ஜன்னல் இருக்கு,
இந்த பெட்ரூம்ல ஜன்னல் இருக்கு. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இது 20க்கு 37 40 அடி மனை இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நாங்கள் 3 அடி வந்து விட்டுருக்கோம் கட்டாம. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியும் முன்னாடி 1 அடி விட்டுருக்கோம். எதுக்குன்னா நம்ம வந்து வெளிச்சமும் காற்று வாங்கணுங்கிறது தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா வெளிச்சம் காற்று இல்லாத ஒரு மனுஷன் வாங்கினா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியாகவும் இருக்காது, ஒரு ஃப்ரீனஸாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெளிச்சம் நல்லா வெளிச்சம் காற்றும் எந்த நேரம் நீங்கள் ஃபேனோ இல்லை எல்லாமே ஆஃப் பண்ணாலுமே கரெக்டாக உங்களுக்கு காற்று எல்லாமே வசதி பிளான் பண்ணிருக்கோம். பிளே வந்து பார்த்தீங்கன்னா டோர் எல்லாமே உடன் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ரொம்ப இது இல்லாமல் நல்லா பக்கவாக கசகசம் இல்லாமல் அழகாக இருக்குது எல்லாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வாஸ்து பிரகாரம் தான் நாங்க வந்து பண்ணிருக்கோம். எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மாதிரி தான் பண்ணல, எல்லாமே வாஸ்து பிரகாரம் எங்க எது இருக்கணுமோ அது எல்லாமே நாங்க வந்து கரெக்டா பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த வீடுக்கான ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி 5 வருஷமா எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆலோசனை பண்ணி இது வந்து பிளான் பண்ணிருக்கோம். நான் காட்டுறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிச்சன். கிச்சன் வந்து இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்கா வந்து இது வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கிச்சனில் இருக்கிறதுல நான் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்குமா. ஏன்னா இங்கே வந்து கிச்சனில் தான் நான் அதிக நேரம் இருப்பேன், அது ஜாலியாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு, காமனாக ஒரு கபோர்டு, கீழே மட்டும் வந்து நம்ம இப்போ வந்து பிவிசி கபோர்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா டைம் இல்லைங்கிறதுனால இந்த வீடு குடும்பம் போயிட்டு அதை காமன் போட்டு பண்ணிருக்கோம். ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே டைல்ஸ் தான், சூப்பராக இருக்குது இந்த மாடலில். ஏன்னா இந்த கலருக்கு லைட் க்ரீன் ஷேடாக தான் இருக்குதுல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்லா ஒயிட்ல இருக்கிற மாதிரி சாண்டலில் லைட் கலர் கொடுத்துருவாங்க. எதுவுமே அது மைல்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நீட்டாக. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே தான் போகிறோம். ஏன்னா நம்ம வெளியே வந்து 2 அடி விட்டு சொன்னோம்ல, அதுதான் காணப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சமும் வரும், ப்ளஸ் வந்து லேடிஸ்லாம் வந்து இங்கே சமையல் பண்ணும்போது அவங்களுக்குமே ஒரு சில நேரம் வந்து ஃப்ரீயாக நின்று பார்க்க, எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கோம். அவங்களும் வந்து ஒரு காத்தோட்டமாக நின்று வந்து பார்ப்பாங்க. இடமும் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த வேஸ்டேஜ்லாம் எல்லாம் இங்கேருந்து எடுத்து போட்டுக்கலாம். அதுக்காக தான் வேறு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த போர்ட்டிகளுக்கும் இங்கே மேட் டைல்ஸும் சூப்பராக இருக்குது. இதுவும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இல்லாமல் எல்லாமே மைல்டு தான். எல்லாமே அந்த வாசகர் பெயிண்டில் இருந்து அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் கொடுத்துருக்கோம். சாண்டலில் கொஞ்சம் டார்க்கு, இது உள்ளே வந்து சாண்டலில் கொஞ்சம் லைட்டு, இவ்வளோதான். ரொம்ப கசகசம் நிறைய வந்து கலர்லாம் அடிக்கல. எல்லா இடத்துலையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தேவையான டேப்பு எல்லாமே கொடுத்துருவோம். நாங்கள் அடுத்தது வந்து காட்டுறேன். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பால் சீலிங் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு பட்டம் மட்டும் நீட்டாக வந்து கொடுத்துருக்கோம் பியூர்ல. அதனால சின்ன பட்டம் நீட்டாக இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் வந்து கொஞ்சம் நிறைய போடணும். ஏன்னா டைம் இல்லைன்றதுனால நாங்களாம் பண்ணிட்டு வந்துடுவோம். இனிமேல் தான் அந்த லைட்டு அதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டு நம்ம அவுட்ல ஏர் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டணும். வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இதுவும் மைல்டாக தான் இருக்கும், எல்லாமே மைல்டாக தான் இருக்கும், எதுவுமே வந்து இல்லை. அது இல்லாமல் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து அப்படியே பண்ணியிருக்கோம். ஏன்னா செவரில் எதுவும் போடல. இதுதான் வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்குன்னு சொல்லி இதை பண்ணியிருக்கோம். விண்டோ, ஏன்னா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டே தேவையில்லை. வந்து படி ஏறும்போது லைட்டே இல்லைனாலும் வெளிச்சமும் வரணும் காற்றும் வரணும்னு சொல்லி ஒரு சேஃப்டி கிரில் செட் பண்ணி இங்கே ஒரு 4க்கு 3 விட்டுருக்கோம். நல்லா இருக்கும். நீங்கள் அடுத்து மேலே அப்படியே போனோம்னா சேஃப்டி கேட் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 கேட்டு தான். அதை பூட்டிட்டா யாரும் உள்ளே வர முடியாது, வெளியும் போக முடியாது.
அந்த மாதிரி வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் பைபாஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பார்க் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு எதிர்க்க. ஏன்னா எதிர்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடுமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு பக்கம் தான் வீடு, எதிர்பக்கம் ஃபுல்லாக வந்து பார்க் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காற்றுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வெளிச்சத்துக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீட்டு உள்ள இருந்து தூங்கி எழுந்த உடனே நீங்கள் வீட்டு உள்ள இருந்தே வானத்தை பார்க்கலாம். அதனால ஒரு மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து இங்கே வந்து ப்ளஸ்ஸு. ஏன்னா காற்று தான் இங்கே நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணால் காற்று மாறினு இந்த பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு பயங்கரமாக இந்த பக்கம்லாம் வந்து காற்று எந்த நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இந்த பக்கம் ஏன்னா இப்போ தான் வந்து வீடு குடும்பம் முடிச்சு எல்லாமே முடித்தோம். அதுக்கு முன்னாடி ஹோம் டூர் எடுக்கணும்னு நினச்சோம், முடியல. ஸோ அதனால தான் சரி காட்டலாம் சொல்லிட்டு அந்த மூலையில் வந்து குபேர மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வச்சுருக்கோம். மற்றபடி ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரை வச்சு நம்ம பண்ணாதனால நீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் எல்லாமே இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டின இன்ஜினியர் இவர் தான், அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரி. இவங்க தான் வந்து இந்த வீட்டை வந்து அழகாக வந்து எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். இஜிஎஸ் ஒரு பேர். இவர் தான் வந்து கட்டி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. அண்ணன் தான் மேஸ்திரி, சிறப்பாக வந்து கட்டி கொடுத்தாங்க, எந்த குறையும் இல்லை. போர்ட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஸ்டீல் ஒர்க் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு காட்டுறோம் பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளோர் வந்து கூலிங் டைல்ஸ் போடல. எதுக்குன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீடு இதுக்காண்டி கட்ட மாட்டோம், ஆனால் எப்போயாவது கட்டுவாங்க ஃபியூச்சரில். அதனால் அப்போ எடுத்துகிட்டு கட்டிக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். மற்றபடி இங்கே வந்து டேங்கு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 20 வருஷத்து கனவு ஏன்னா எங்கள் அக்காவுக்கு. ஏன்னா அவங்க வந்து சொந்த வீட்டில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவங்கள. ஆனால் சுச்சுவேஷன் அவங்க வந்து சொந்த வீட்டில் இருக்க முடியல, சில பிரச்சனையால் அந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கட்டணும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவங்களும் எத்தனையோ நாள் தெரிஞ்சாங்க, ஆனால் முடியல. அதுக்கான நாள் இப்போ தான் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துல அந்த வீட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்க. அப்படி ரொம்ப கடினமாக உழைச்சி கட்டியே தீரணும், அந்த வீட்டில் நான் வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவோடு இருந்த எங்கள் அக்காவை உங்களை நான் காட்ட போகிறேன். நான் சொன்னேன்ல இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு, இவங்க தான் என்னோட அக்கா. ஏன்னா ஒரு 20 வருஷமா இந்த வீடை கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு கட்டி சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு இருந்து 20 வருஷம் கழிச்சு வீடு கட்டிருக்கீங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களை சொல்லுங்க. இது வார்த்தையால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷம். இது சந்தோஷம். எங்க அப்பா அம்மாவுக்கும் பொண்ணு வீடு கட்டிட்டு சந்தோஷம். எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே நான் வீடு கட்டுறது ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து குடும்பம் போயிட்டு எல்லாரும் வந்தாங்கல்ல, ஒரு ஆள் கூட நெகட்டிவ் தாட் இந்த வீடு வந்து இது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, இது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே யாருமே எதுவுமே சொன்னதில்லை. வந்த எல்லாருமே அருமையா கட்டிருக்கீங்க, சூப்பரா இருக்கு வீடு, எந்த குறையுமே இல்லை. லேட்டா கட்டினாலாம் காத்து இருந்து கட்டினாலாம் அருமையா கட்டிருக்குன்னு எல்லாருமே ஒரு ஆள் கூட சொல்ல. வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் அக்கா வீடு கட்டினதால, ஏன்னா சாதாரண குடும்பம் நாங்கள், ஏன்னா ஒரு எளிமையான குடும்பம், ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்து நாங்கள் இந்த அளவுக்கு படிப்படியாக ஒரு ஆளாக நாங்கள் வளர்ந்துறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வீடு கட்டினது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அண்ணன் எல்லாருமே, எங்களுடைய குடும்பத்தில் உறவினர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா இந்த மாதிரி எளிமையான இடத்துல இருந்து நாங்கள் எப்படி வளர்ந்து வரோம், உங்களுக்கும் நாங்கள் வளர்ந்து வர்றது பிடிக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டை வந்து நாங்கள் காட்டிக்கிறோம். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் லைக் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரியான தொடர்ந்து எங்களோட வீடியோ நிறைய வந்து விவசாயத்தை சார்ந்து எங்களுடைய குடும்பத்தை சார்ந்து வீடியோக்கெல்லாம் நிறைய நாங்கள் வந்து எங்கள் சேனலில் பதிவிடுறோம். முடிஞ்சால் உங்களுடைய சப்போர்ட்டை ஆகணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி.